Paddy here. Welcome to Paddy Speaks. இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சீசன் 1 ஸ்டோரி வந்து நான் இப்போ தான் பார்த்தேன். ஆக்சுவலாக இது எப்போ ரிலீஸ் ஆகிருக்குன்னா 2016 ரிலீஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இதை பார்த்துட்டு அடுத்தடுத்து நான் சீசன் 2, சீசன் 3, சீசன் 4, சீசன் 5 5மே ஒன்றா உட்காந்து பார்த்துட்டேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இந்த கதை சுருக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீசனில் ஒரு பையன் திடீர்னு காணாமல் போயிடுறான். அவனை தேடி போகும்போது என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் ஸ்டோரி. இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ்டு ஸ்டோரி. நல்லா இருந்தது பார்க்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? என்னென்னா, ஒரு ஊரில் அமெரிக்காவில் ஹாக்கின்ஸ் அப்படின்ற ஒரு ஊரில் இந்த சம்பவம் நடக்குது. 1983 நடக்குது. ஓகே, இதில் வர விஷுவல்ஸ் எல்லாமே அந்த காலத்தில் இருந்த மாதிரியே இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு எடுத்திருக்காங்க. வில் அப்படின்ற ஒரு பையன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு வீட்டுக்கு போகும்போது காணாமல் போயிடுறான். காலையில் தான் தெரியுது அவன் காணோன்றது. ஸோ அப்போத்துலேருந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இதில் தேடுறது யாருன்னா வில்லோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க. லூக்கஸ், டஸ்டின், மைக். இந்த 3 பேர் இவனோட ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த 4 பசங்க தான் விளையாடிட்டுருக்காங்க. விளையாடிட்டு வீட்டுக்கு போகும்போது வில்லுன்ற பையன் காணாமல் போயிடுறான். வில்லோட அம்மா ஒரு சைடில் தேடுறாங்க. வில்லுக்கு வந்து அம்மாவும் அண்ணனும் இருக்காங்க. அம்மா பேர் ஜாய்ஸ், அண்ணன் பேர் ஜோனத்தன். ஓகே, இப்போது இது போலீஸ் கேஸ் ஆகுது. அண்ட் இந்த ஊர் ஃபுல்லாக பதட்டம் அடையிறாங்க, ஷாக் ஆகுறாங்க இவன் காணுன்றதை கேட்டு. இப்போது போலீஸ் சீஃப் ஜிம் ஹாப்பர் தான் இந்த கேஸ் எடுத்து நடத்துகிறாரு. அண்ட் அவரும் ரொம்ப டீப்பாகவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சைடில் தேடுறாங்க. வில்லோட அம்மாவுக்கு வந்து தெரியுது அவன் வந்து யாராலையும் கடத்தப்படலை, பட் அவன் வேறு எங்கேயோ இருக்கான், அவனால் வெளியே வர முடியல, அவன் அவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறான்றதை அவங்க உணர்றாங்க. அண்ட் இதை பற்றி போலீஸ்கிட்டேயும் பேசுகிறாங்க. அவரும் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவரும் அந்த பார்ட்டில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடில் தேடுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லணுன்னா, they are very brave, very intelligent. ரொம்ப நல்லா இருந்தது இதை பார்க்கும்போது. சயின்ஸில் ரொம்ப ஆர்வம் அதிகமான பசங்க இவங்க. அதுக்கப்புறம் இவனுங்க கடைசியாக வில் எங்கே போனான் அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க. அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அங்கே போய் தான் அவன் வந்து காணாமல் போகிறான். ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு மான்ஸ்டர் மாதிரியான ஒரு உருவத்தை பார்த்துட்டு தான் அவன் காணாமல் போவான். அதை வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்லேயே காமிச்சிருவாங்க. அண்ட் அவங்க அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க பசங்கள்லாம். அப்படி போகும்போது அந்த காட்டில் ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பேர் லெவன். அவள் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கா, அதிகமாக பேச மாட்டேங்கிறா. பட் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கான்றதை மட்டும் அந்த பசங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு போகிறதுக்கு இடமும் இல்லைன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ மைக் வந்து அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் பேஸ்மெண்ட்டில் தங்க வைக்கிறான். அவளுக்கு சில விஷயங்கள் புரிய வைக்கிறான். ஆரம்பத்தில் அவள் வந்து யாரையும் நம்ப மாட்டாள். பட் தென் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவள் நம்ப ஆரம்பிக்கிறாள். அப்போது அவங்க வீட்டில் இருக்கும்போது இந்த குட்டி பசங்க 4 பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அதை பார்க்குறான். அதில் வில்லை வந்து இவன் ஐடென்டிஃபை பண்ணுறான். இவன் யாருன்னு கேட்கும்போது, இவனை உனக்கு தெரியுமான்னும் போது, நான் இவனை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் காணாமல் போனதுக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அவள் வந்து ஹெல்ப் பண்ணுறாள் இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு, வில்லை கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறா. இப்போ இவங்க 4 பேர் டீமாக இருக்காங்க வில்லை கண்டுபிடிக்கிறதுக்கு.
அப்புறம் ஹாக்கின்ஸ் லேப் அப்படின்ற ஒரு லேபை பற்றி ஒரு கனெக்ஷன் வருது. அந்த லேபை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அங்கே சாதாரணமான இது இல்லாமல் ரொம்ப மர்மமான ஆராய்ச்சிலாம் நடக்குது. அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதனால் இன்னும் நிறைய பிரச்சனைகள் கிளம்புதுன்றதை மட்டும் உணர்றாங்க, சந்தேகப்படுறாங்க. ஸோ ஹாப்பர் கொஞ்சம் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு அது உள்ள இப்படியோ போயிடுறாரு. இதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இவங்க எல்லாரும் சேர்ந்து வெளில காப்பாற்றுறாங்களா அப்படின்றது ஒரு சைடில் நமக்கு இருந்தாலும் இன்னொருத்தவங்களும் காணாமல் போய்ட்றாங்க. அது மைக்கோட சிஸ்டரோட ஃப்ரெண்டு. ஸோ மைக்கோட சிஸ்டரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டும் காணாமல் போகிறதுனால மைக்கோட சிஸ்டருக்கும் சந்தேகம் வருது. அவங்களும் அப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு மான்ஸ்டரை பார்க்குறாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்குன்ற சந்தேகம் மட்டும் வருது. அவங்க பேர் நான்சியும் ஜோனத்தனும் இப்போ சேர்ந்து ஒரு சைடில் தேடுறாங்க. இப்போது இந்த கடைசியாக என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லோரும் ஒரு பார்க்கில் தேடிட்டுருக்காங்க. ஜாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக என் பையன் சாகலை. எல்லோரும் ஒரு பாயிண்டில் இவன் செத்துடுறானே முடிவு பண்ணிடுறாங்க. அந்த பையன் செத்துட்டான் அப்படின்னு அவனுக்கு ஃபினரல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. பட் அவங்க அம்மா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவன் சாகலை அப்படின்றதுல மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு லைட்ஸ் மூலியமாக சிக்னல் கொடுக்கறது இதெல்லாம் நடக்குது. அண்ட் அப்போ போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, அந்த பையன் பாடி கிடைச்சா மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், அதுவே ரொம்ப ஃபேக் அப்படின்றத மட்டும் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த லேபோட அண்டர் கிரவுண்டுக்கு அவர் எப்படியோ அது உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிறத பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறாரு. அதை ஜாய்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக இங்கே ஏதோ நடந்திருக்கு, நான் உங்களை சப்போர்ட் பண்ணி குழந்தையை மீட்டெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடில் நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த 11க்கு நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவன் எங்கே இருக்கான்றத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பவர்ஸ் யூஸ் பண்ணி டெலிபோர்ட்டேஷன் பண்ணுவாள். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது இதெல்லாம் காட்டுறாங்கல்ல, அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்ஸ்னலி. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது இவங்க தேடுறாங்கல்ல, இவங்க ஒரு சைடு, அப்புறம் நான்சி திடீர்னு ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க. அண்டு ஜோனத்தனை ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இப்படி ஒரு பாட்டில் ஒவ்வொரு சைடில் ஒவ்வொரு மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அண்ட் எல்லாம் சேர்ந்து கடைசியாக ஒன்றா வராங்க. ஒன்றா ஒவ்வொரு ஐடியா பண்ணி ஒவ்வொரு பாட்டில் போய் அந்த மான்ஸ்டரை எப்படியாவது திசை திருப்பி இவனை கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணி அந்த கிளைமேக்ஸில் ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசியில் இதில் எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றுறாங்க, வெளியில் வராங்க. இதோட சீரீஸோட ஹைலைட்டே என்னென்னா, அந்த சீரீஸ் முடியும் போது ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, லைக் அது இன்னும் கண்டினியூ ஆகுது. அதை அழிச்சிட்டோன்னு நினைப்பாங்க, பட் அழிச்சிருக்க மாட்டாங்க, அது எப்படியும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதுதான் செகண்ட் பார்ட்டுக்கு அடுத்து என்ன அப்படின்றத மாதிரி ஒரு இது கொடுக்குது, ஆர்வத்தை தூண்டுது ஆக்சுவலி. அதனால தான் ஒன்றா உட்காந்து 5 சீசனையும் நான் ஒன்றா பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதை பற்றின ரிவ்யூ என்னென்னா, எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பசங்க பேசுகிற ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அறிவுபூர்வமாக இருந்தது அவனுங்க பேசுகிறது. அண்டு ரொம்ப துடிப்பாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. விஷுவலாக அந்த காலத்தில் யூஸ் பண்ண காரு அதெல்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. கரெக்டாக அதை எடுத்திருந்தாங்க.
நீங்களும் இதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு எனக்கு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அந்த மிஸ்டேக்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்டான சீன் எதுன்றதை பார்த்தவங்களும் சொல்லுங்கள். இனிமேல் பார்க்க போகிறவங்களும் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.